ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் 2.5 ரோலில் இந்த சிங்கிள் டைமண்ட் டிசைன் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு கிராஸ்கட் கூட. இந்த கூடையோட உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். அகலம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். இது வந்துட்டு நல்ல பெரிய கூடையாகவே வந்திருக்கு. இந்த கூடை பின்னுறதுக்கு ஒயிட்டில் 32 ஒயர், ரெட்டில் 18 ஒயர், ஒரு ஒயரும் 8.5 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 ரோல் வரைக்கும் உங்களுக்கு ஒயர் தேவைப்படும். ரெட்டில் 1 ரோல் ஒயர் தேவைப்படும். ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் உங்களுக்கு மீறும். அதில் நீங்கள் ஹேண்டில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒயிட்டில் 2 ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப் இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் இருக்கும். இந்த ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒயிட்டில் 16 நாட் வந்திருக்கும். ரெட்டில் 9 நாட் வந்திருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நாட் எல்லாத்தையும் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2 ஒயிட் நாட் எடுத்து வச்சுருக்கேன். 2 நாட்டையும் பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகுது, கீழேயும் கிராஸ் ஆகுது இல்லையா? மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும். ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வச்சு இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் பாக்ஸ் நாட். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா நாட்டையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது 3வது நாட் எடுத்து வச்சுருக்கேன். 3வது நாட்டு இங்கே வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கூட பின்னி பழக போகிறீங்கன்னா, இந்த கிராஸ்கட் கூடையிலேயே ரொம்ப குட்டியாக வந்துட்டு கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். குட்டியாக வந்துட்டு ஒரு கிராஸ்கட் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பெரிய கூடைகள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். இப்போ 3 நாட் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? இன்னும் ஒரு முறை பிகினருக்காக இந்த நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4வது நாட் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். இப்போது இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ ஒயிட்டில் 4 நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 4 நாட்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போது 8 நாட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ரெட் கலரில் 9 நாட்டு இருக்கு இல்லையா? அந்த 9 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இன்னும் 8 ஒயிட் நாட் இருக்கும். அந்த 8 ஒயிட் நாட்டையும் இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேஸை இன்னும் கொஞ்சம் அகலமாக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் வந்துட்டு இந்த சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ பேஸ் எப்படி அகலமாக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டே வரணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நாட் போடுறோமா? இதே மாதிரி பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே போடணும். இந்த ஒரு வரிசை ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதை பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ சென்டர்லேருந்து இப்போ நம்ம மேல் பக்கத்தில் 2வது வரிசை பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த 2வது வரிசையில் இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இந்த எண்டு வரைக்கும் பின்னியிருக்கேன். கிராஸ் ஆகிற எல்லா ஒயர்ஸையும் பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி 3வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். 3வது வரிசையும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி கிராஸ் ஆகுது இல்லையா? இந்த ஒயரெல்லாம் பிடிச்சி வரிசையை நாட் போட்டே வரணும்.
இப்போ இந்த மூணாவது வரிசை பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதை பிடிச்சி நாட் போடுறோம். இதே மாதிரி பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி நாட் போட்டே வரணும். அவ்வளோதான். உங்களுக்கு பேஸ் எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த குடிக்கு நான் ஹேண்டில் பின்னுறதை காமிக்கல. ஹேண்டிலுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கணும் அதே மெஷர்மெண்ட்லேயே எடுத்து இந்த குடைக்கு நீங்கள் பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி வரிசையாக இந்த எண்டு வரைக்கும் இங்கே கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் நாட் போடணும். இப்போ இந்த மூணாவது வரிசையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பேஸ் கொஞ்சம் நமக்கு அகலமாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நாலாவது வரிசை பின்னணும். இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதெல்லாம் பிடிச்சி வரிசையாக நாட் போடணும். இந்த எண்டில் இங்கே கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் நாட் போடணும். இப்போ இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் டோட்டலாக 7 வரிசை போடணும். 7 வரிசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நாட்டோடு சேர்த்து, அதாவது சென்டரோடு சேர்த்து நமக்கு 8 நாட் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நம்ம ஒரு பக்கம் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு 7 வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதெல்லாம் பிடிச்சி வரிசையாக நீங்கள் நாட் போட்டே வரணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 7 வரிசை பின்னணும். இப்போ பேஸ் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ டோட்டலாக வந்துட்டு 15 வரிசை வரைக்கும் பேஸில் போட்டிருக்கோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கூடையில் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷேப்பில் 8 ஒயர் போகுது பாருங்கள். இந்த 8 ஒயரில் ஃபஸ்ட்டு 6 ஒயரை விட்டுடணும். 6 ஒயரை விட்டுட்டு 7வது ஒயரையும் 8வது ஒயரையும் பிடிச்சி இங்கே ஒரு நாட் போடுறோம். ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நாட் போடும்போது பார்த்திங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் நம்ம நாட் போட்டு போகணும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இதே மாதிரி இந்த பேஸில் 4 பக்கத்துலேயும் நம்ம பின்னணும். இப்போ பிகினருக்காக இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம ஸ்லோவாக பார்க்கலாம். இன்னொரு சைடு பின்னும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய கூட போட்டாலும் சரி, கார்னர் டர்ன் பண்ணுறது இதே மாதிரி தான். கடைசியில் இருக்கிற அந்த ஒரு வரிசையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வரிசையிலையும் இருக்கிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். நாட் போட்டுட்டு இந்த மாதிரி பின்னிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு சைடு நம்ம கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த பக்கத்தில் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த கடைசியாக இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். அதாவது 8வது ஒயரையும் 7வது ஒயரையும் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு நாட் போடுறோம். இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் கூட பாருங்கள் 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இப்போது இந்த ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அவ்வளோதான். இதுதான் கார்னர் டர்னிங். கிராஸ்கட் கூடைகளுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய விதமான கிராஸ்கட் கூடைகள் இருக்குது. 2x2 கிராஸ்கட் கூடை, அதுக்கப்புறம் 3x3 கிராஸ்கட் கூடைன்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கடைசியாக பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல பிடிச்சி நம்ம ஒரு நாட் போடுறோம். இப்போ 2 கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னியிருக்கும். இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னியிருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி தான். இந்த கடைசி நாட்டில் இருக்கிற ஒயர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர், அதாவது 8வது ஒயரையும் 7வது ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இந்த பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அவ்வளோதான். இந்த எண்டு வரைக்கும் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம்.
இப்போ இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், இந்த கடைசி 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம். இந்த நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி அந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்னிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபோர்த்து ஸ்டெப்பு இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இந்த கூடையை வந்துட்டு இந்த சைடு வால் போடுறத 2 டைப்பில் நீங்கள் போடலாம். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சோ நாட் போட்டு வரலாம். இல்லைனாக்கா இப்படி ரைட் போகிற ஒயரை ரைட் பிடிச்சி நாட் போடலாம், ரன்னிங் ஒயர் மாதிரி. ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடக்கூடாது. இப்போ இந்த ரெட் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரெட் ஒயர் வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நாட் போடணும். இப்போ இந்த ரெட் ஒயர் லெஃப்ட் சைடு போது பாருங்கள், இந்த ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும். இதே மாதிரி இந்த ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும். இதே மாதிரி 2 பக்கமும் கூடையை திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் பின்னணும். இந்த மாதிரி பின்னும்போது இந்த ஷேப் இருக்குல்ல ஏரோ மாதிரி, இது வந்துட்டு இந்த மாதிரி மடங்கி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரும். அப்போ கூடையோட உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ சைடு வால் இந்த பக்கத்தில் ஒரு வரிசை மட்டும் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெட் ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு இதே ஒயர் இந்த மாதிரி மேல் பக்கம் இப்படி போகும். அந்த ஒரு ஒயரை பிடிச்சி அந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட்டு உங்களுக்கு வந்துடும். இது கொஞ்சம் பெரிய கூடை தான். ஃபர்ஸ்ட் டைம் கூட பின்ன போகிறீங்கன்னா இந்த கூடையை வந்துட்டு ஒரே நாளில் பின்னி முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2-3 நாள் கூட ஆகலாம். கொஞ்சம் ஸ்லோவாக பின்னுங்க. நீங்கள் இந்த மாதிரி நாட் போடும்போது அந்த ஹோல் பார்த்திங்கனாக்கா ஸ்கொயராக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னுறது கரெக்டு. ஃபர்ஸ்ட் டைம் கூட பின்னுற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்குற டவுட் என்னென்னா, நான் முதல் முறையாக இப்போ தான் கூட பின்ன போகிறேன். 2 ரோல் இல்லை 3 ரோலில் இந்த கூடையை பின்னலாமா, சரியாக வருமா அப்படின்ற டவுட்டும் கேட்குறாங்க. கண்டிப்பாக போடலாம், நல்லாவே வரும். சப்போஸ் வந்துட்டு ஒயரை கட் பண்ணி இந்த கூடை போட்டு சரியாக வரலைன்னா ஒயர் வேஸ்ட் ஆகுமோ அப்படின்ற உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுனாக்கா, பிகினருக்காகவே குட்டியாக வந்துட்டு மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாருங்கள். அந்த குட்டி கூட நீங்கள் பின்னி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எவ்வளோ பெரிய கூட வேணாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சைடு வாலில் இந்த பக்கத்தில் இந்த ஒரு வரிசை மட்டும் பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு பிடிச்சி நீங்கள் நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மடிஞ்சு வந்துடும். இதே மாதிரி இந்த கூடை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் பின்னிக்கோங்க. இந்த மிடில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த பெரிய டைமண்ட் வந்துட்டு ஃபுல்லாக முடிகிற மாதிரி நான் பின்னியிருக்கேன். இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி வேண்டாம், இந்த கூடை வந்துட்டு ஒரே லெவலாக வேணும்னாலும் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல் டைமண்ட் உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் இந்த ஃபுல் டைமண்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் முடிகிற மாதிரி பின்னியிருக்கேன். மெஷர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இந்த கூடையோட ஹைட் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வரைக்கும் வந்திருக்கும். மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்ல பெரிய கூடையாகவே வந்திருக்கு. இப்போது 5th ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த டைமண்ட் ஷேப்பில் ஒயர் இன்னும் கொஞ்சம் சொருகாமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், ரைட்டு போகுது இல்லையா, அந்த ரைட்டு போகிற ஒயரை இப்படி லெஃப்ட்டு மடித்து சொருகணும். லெஃப்ட் போகிற ஒயரை ரைட்டு மடித்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சொருகணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த கூடைக்குள்ளே சொருகி விடுங்க. இந்த கூடையில் ஒயர் சொருகிறதுக்கு மட்டும் எப்படியும் ஒரு 3-4 மணி நேரம் கூட உங்களுக்கு ஆகலாம் பிகினிங் ஸ்டேஜில். கூட பின்னி பழகிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே சொருகி முடிச்சிடலாம். சப்போஸ் இந்த ஒயர்ஸை ஃபுல்லாக சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 5 நாட்லேயாவது இந்த மாதிரி ஒயர்ஸை சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒயர்ஸை சொருகும் போது ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு சொருகணும். மாற்றி மாற்றி அந்த ஹோலில் சொருகினிங்கன்னா கூடைக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபினிஷிங் நமக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி பாருங்கள், இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடித்து இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகிறேன்.
இப்போ இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடித்து ரைட் சைடு இப்படி சொருகிட்டு போகணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுக்கோங்க. கூடையில் வந்துட்டு ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதை வந்துட்டு அப்படியே ஒரு நாட்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகணும். இந்த மாதிரி மடித்து சொருகினீங்கன்னா தான் கூடையோட வாய்ப்பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி மடித்து லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு பிடிச்சி சொருகி விடணும். இதுவும் பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். மாற்றி மாற்றி அந்த ஹோலில் சொருகக்கூடாது. இப்போ இந்த லெஃப்ட் போகிற ஒயரை பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட்டில் பிடிச்சி சொருகி விட்டுறேன். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகிக்கோங்க. இப்போ கூட ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு ஹேண்டில் வைக்கணும். இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஒயரில் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உள் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் எடுத்து இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.